அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வலுவாக இருக்கின்றது. மேலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்தால் பல்வேறு கட்சிகளுக்கு வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இன்னொரு கட்சி யாராவது புதுசாக ஆரம்பிச்சுட்டு அவங்க கட்சி ஆரம்பிச்சோம்னா சொல்லுவாங்க, நாங்கள் இந்த தேர்தலுக்கு போகும்போது நாங்கள் தோற்றுருவோம்னா எவனாவது தேர்தல் களத்துக்கு வருவாங்க, நாங்கள் வெற்றி வருவோம்னு தான் சொல்லுவாங்க. அதே போல் ஒரு தலைவர் சொன்னாங்க, எங்களுக்கு திமுக தான் போட்டி. நானும் சொல்கிறேன், நமக்கு திமுக போட்டி இல்லை. இன்னைக்கு அந்த தலைவர் சொல்ற மாதிரி புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சார் நடிகர், அவர் சொல்றாரு எங்களுக்கு திமுக தான் போட்டி. உண்மைதான், திமுகவுக்கும் அவங்களுக்கு தான் போட்டி. எதுக்கு போட்டினா எதிர்கட்சி யார் வர்றதுங்கிறதுல திமுகவுக்கும் அவங்களுக்கு தான் போட்டி. ஆளுங்கட்சி நம்பர் 1 கட்சி இருக்கு. ஆளுங்கட்சி வர்றது நம்ம தான். எடப்பாடியார் தான் வருங்கால முதலமைச்சர் என்று இன்னைக்கு நாட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அது என்னைக்கு தீர்மானம் ஆயிடுச்சு. அப்ப தலைவர்கள் வந்து என்ன செய்தி வருதோ அன்றாட நிகழ்வுகள் நாட்டில் அரசியல் நடக்கின்ற இந்த ஆட்சியின் அவலங்கள், நம்ம 10 ஆண்டுகளாக நம்ம ஆட்சியில் செய்கிற சாதனைகள், அம்மா செஞ்ச சாதனைகள் சொல்லணும்னா இன்னும் அதுக்கே 2 மணி நேரம் ஆகும். இருவில் விலை இல்லாமல் அரிசி தருவோம்னா கொடுத்தோம், லேப்டாப் கொடுக்கணும்னா கொடுத்தோம், தாலிக்கு தங்கம் கொடுக்கணும்னாங்க, திருமண உதவித்தொகை கொடுத்தாங்க, பசுமை வீடு கட்டி தரேன்னாங்க, விலை இல்லாமல் வெள்ளாண்டுகள் கடை பஸ் தருவோம்னாங்க, அதையும் கொடுத்தோம். 100 யூனிட் வரைக்கும் விலை இல்லாமல் மின்சாரம் தருவோம்னாங்க, அதையும் கொடுத்தோம். மதுவிலக்கு அமல்படுத்துறதுக்கு முதல்ல 500 கடை மூட்டினாங்க, முதல் கையத்திலே மூட்டினாங்க. இன்னும் எத்தனையோ திட்டங்களை நாம் சொல்லி இவங்க திமுக நீட் தேர்வு விளக்குனாங்க, விளக்கலை. கல்விக்கடன் ரத்து பண்ணலை. பிறகு 5 பவுன் நகைக்கடை தள்ளுபடினாங்க, பண்ணலை. 1000 ரூபா 3 வருஷம் கழிச்சு ஆட்சிக்கு வந்தால், ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் தேர்தல் அறிக்கையில், இப்போ தேர்தல் அறிக்கை வருது, தேர்தல் வரப்போகுது. நம்ம தேர்தல் அறிக்கையில் சொன்னோம், அம்மா சொன்னாங்க விலை இல்லாமல் மிக்சி பேன் கிரைண்டை தருவோம்னாங்க. அது பிறகு தகுதி உள்ளவங்களுக்கு என்ன மாற்றி பேசுனாங்க, அம்மா எல்லா குடும்ப அட்டைக்கும் கொடுத்தாங்க. அதுதான் ஒரு ஆட்சிக்கு இலக்கணம். அதனால தான் 2016 மொத்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றின காரணத்தினால யாருடனும் கூட்டணி அமைக்காமல் நமது நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு நடைபெற்ற தேர்தலில் முதலாக 234 தொகுதிகளில் ஒரே சின்னத்தை, இரட்டை சின்னத்தை நிறுத்தி யாருக்கும் கூட்டணிக்கு ஒரு சீட்டு கிடையாது. மொத்த சீட்டும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்களும் ஒரு சேலை கட்டி சிங்கமாக துணிச்சலாக தேர்தலை சந்தித்து மீண்டும் ஆட்சியை பிடித்த வரலாறு புரட்சித்துறை அம்மாவுக்கு. இப்போ நீ சொல்றீங்களா 520 வாக்குல நாங்கள் 90% நிறைவேற்றிட்டோம், 90% 500 வாக்குறுதி. நீ 500 வாக்குறுதி நிறைவேற்ற உன் கூட்டணி கட்சியில் ஆட்சியில் பங்கு கேட்க, சீட்டு அதிகமாக கேட்கல, உங்களெல்லாம் கூட்டணி வேண்டாயா. நான் தேர்தலில் 520 வாக்குறுதி கொடுத்துட்டு 90% 500 வாக்குறுதி நிறைவேற்றேன். நான் துணிச்சலா அம்மா போல 2016 அந்த அம்மா நின்னது போல திராவிட முன்னேற்ற கழகம் உதயசூரியனில் தன்னந்தனியே 234 தொகுதியிலும் போட்டியிட தயார் என்று சொல்லி இன்னைக்கு ஸ்டாலின் அறிவிக்க தயாரா, இல்லை தேர்தலை சந்திக்க தயாரா? இது அண்ணாதிமுக சார் நாங்கள் கேட்கறோம்.